எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐம்பெருங்காப்பியங்களுள் உள்ள மணிமேகலை. மணிமேகலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மணிமேகலை பாடப்பகுதியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன பாயிண்ட்லாம் அதில் இருக்குது, ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபுல் வீடியோ நம்ம இதில் பார்க்க போகிறோம். நான் 6 to 12th வரைக்கும் உள்ள மணிமேகலை பாடம் அப்படின்னு செய்யுளில் கொடுத்துருந்தாங்கன்னா, அதுலேருந்து தான் எல்லாமே வரிசையாக நம்ம பாயிண்டாக நம்ம எடுத்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டிஎன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 1. தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழ்கின்றன. 2. மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. 3. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை இந்நூல் கூறுகின்றது. 4. மணிமேகலை பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம், பன்னாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியமாகும். 5. பௌத்த மதத்தை சார்ந்த நூல் மணிமேகலை. 6. காதையின் அடிப்படையில் மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாகும். 7. கோவலன் மாதவியின் மகள் மணிமேகலை. 8. மணிமேகலை 30 காதைகளை கொண்டது. 9. முதல் காதையே விலாவரை காதையாகும். 10. 28 நாட்கள் இந்திர விழா நடைபெறும். 11. மணிமேகலையின் காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். 12. கூலவாணிகன் சீத்தலை சாத்தனாரின் இயற்பெயர் சாத்தன். 13. சீத்தலை சாத்தனார் திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவராவார். 14. கூலவாணிகன் என்பது கூலம் என்றால் தானியம் என்பது பொருள். 15. இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் சமகாலத்தவராவார். 16. தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூற்புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டினார். 17. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதை கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதும் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. 18. மணிமேகலையின் தோழி சுதமதி. 19. மணிமேகலை தின்னார்களுக்கும் நியாய பிரவேசத்திற்கும் முற்பட்டது என்று கூறியவர் கிருஷ்ணசாமி ஐயங்கர். 20. புத்த மதம் கிமு 527 தோன்றியது. சமண மதம் கிமு 527 தோன்றியது. 22. தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூற்புலவன் என போற்றப்படுபவர் சீத்தலை சாத்தனார். 23. மணிமேகலையின் முதல் காதை விலாவரை காதை. 24. மணிமேகலையின் இறுதி காதை பவத்திரம் ஆறுக என பாவை நூற்று காதை. 25. மணிமேகலைக்கு முதலாக அமுத சுரபியில் பிச்சையிட்டவள் ஆதிரை. 26. மணிமேகலை பிறந்த ஊர் பூம்புகார். 27. மணிமேகலை மறைந்த ஊர் காஞ்சிபுரம். 28. கோவலனின் குலதெய்வம் மணிமேகலை. 29. மணிமேகலையை சாத்தனார் இளங்கோவடிகள் முன் அரங்கேற்றினார். 30. காதை தலைவியின் பெயரால் அமைந்த முதல் காப்பியம் மணிமேகலை. 31. தொல்காப்பியர் கூறிய 8 அணிகளுடன் மடக்கை அணி சிலேடை அணி இரண்டையும் பயன்படுத்திய முதல் காப்பியம் மணிமேகலை. 32. திருவள்ளுவரை பொய்யில் புலவன் எனவும் திருக்குறளை பொருளுரை எனவும் முதலில் கூறிய காப்பியம் மணிமேகலை. 33. வினையின் வந்தது வினைக்கு விளைவாது புனைவன நீக்கின் பொருளால் புறந்து இடுவது மூப்பு விழி உடையது தீப்பெணி இருக்க என கூறப்பட்டது. 34. கோல்நிலை திருந்திடின் கோல்நிலை திரியும் கோல்நிலை திருந்திடின் மாறிவளம் குன்றும். 35. பசிப்பிணி என்னும் பாவி என கூறப்பட்டுள்ளது. 36. மண் திணி ஞானத்து வாழ்க்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. 37. இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா என மணிமேகலையில் 37 பாயிண்ட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த 37 பாயிண்ட்டையும் நீங்கள் புக்கிலேருந்து எடுக்கப்பட்டது தான். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.